தம்பி நான் கொஞ்சம் புதார் வரைக்கும் போயிட்டு வரேன். புதையில இருக்க புதார் எடுக்க போவாங்க. புரிஞ்சுக்கிட்டேன். பின்னால பக்கெட்டு மக்கு இருக்கு, வண்டி நல்லா கழுவி வை. இது வாங்கல, இதெல்லாம் பாருங்க, சுத்தி பாருங்க. அடேங்க அப்பா, ரொம்ப பிரமாதமா இருக்குடா. எத்தனை ஏக்கர் தரும்? யாருக்குடா கணக்கு தெரியும்? கோடி கணக்கு கணக்கே இல்ல. என் குழந்தை கொடுத்துட்டாரு. யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு. எதுக்கு? அடேங்க அப்பா, கோடிக்கணக்கான ஏக்கரை உங்க கொள்ளு தாத்தா கவர்மெண்ட்டுக்கு தானமா கொடுத்தாரா? ஆமாண்ணே, கோடிக்கணக்கான ஏக்கரை உங்க தாத்தா கவர்மெண்ட் கொடுத்தாரு. நீ அதெல்லாம் விட்டுட்டு 8 நாளுக்கு 4 நாளுக்கு லாரி துடைச்சிட்டு இருக்க. அதான் விதிங்கிறது. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? இந்த எச்சு பேச்ச பிடிக்க பிடிக்க. ஆமா, லாரி சுத்தமா கழிவை. லாரி கழிவு லாரி என்னென்ன வர வர உங்களுக்கு கூட போச்சு. இவ்வளவு தண்ணி வச்சுக்கிட்டு பக்கெட்லயும் மக்களையும் மகழ்வாங்க. அதுக்கு அந்த லாரியை தள்ளி விட்டு தண்ணிக்கல. ஆனா பாவி, லாரி கூட முங்கி போச்சுடா. தலை வரைக்கும் முக்கிட்டேன். இந்தாங்க சாவி, போய் எடுத்து வந்துருக்க. லாரி தள்ளி விட்டு டயர்டா இருக்க, போய் நாஸ்டா சாப்பிட்டு எங்காவது மரத்தினால போய் படுத்துக்க. அப்ப நீங்க நான் போய் தண்ணிக்குள்ள படுத்துக்கிறேன். அப்போ